யூடியூப் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு யுவர் சேனலுக்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ். ஸோ டுட்டோரியல் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ திடீர்னு இந்த அப்டேட் வந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யூடியூப்பில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஹேக்கிங் பற்றி நிறையா வீடியோஸ் வரப்போகுது. அதாவது எத்திக்கல் ஹேக்கிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி வரப்போகுது. ஸோ கஸ்டம் சேனல் தேவையில்லை, அதுக்குள்ளே போக வேணாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். அதனால் அதுக்குள்ளே போக வேணாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. ஸோ ஸ்டூடியோ இது வந்துட்டு நெட்வொர்க் கொஞ்சம் எரராக இருந்துச்சு. ஷோ அதான். ஸோ ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே இப்படி தான் இருக்கும். நீங்கள் நமக்கு இப்போதைக்கு உங்களுக்காக தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்திங்கன்னா ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதாவது வந்துட்டு லாஸ்ட் வீக்லேருந்து ஸோ லாஸ்ட்டு இயரில் லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் வீக் அதாவது குறைஞ்சபட்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் நமக்கு வியூஸ் வருவாங்க. எதனாலனா நம்ம அவங்கள பார்க்க முடியும். இது எதனாலனா அதாவது நம்ம சேனல் இன்னும் வந்துட்டு மானிட்டேஷன் இன்னும் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம சேனலில் இது எல்லாமே அதாவது நம்ம ஃபஸ்ட்லேருந்து அதாவது லாஸ்ட் எண்டு வரைக்கும் எவ்வளோ பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, யார் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்துட்டு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களும் ஓரளவுக்கு சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒருத்தர் 20 இருப்பாங்க, 328. ஸோ ஒருத்தர் சைபர், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபரை எப்படி பார்க்குறது அப்படின்றது இதுதான் ஒரு சிம்பிள் வழி.